ரொம்ப சந்தோஷம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு. நாடகம் ஆரம்பிச்சு பவுனும் வெளியில வந்தாச்சு. இந்த நாடகம் என்பது சாதாரண நாடகம் கிடையாது. இந்த நாடக கலை என்பது 12 காலமாக தொன்று தொட்டு வரக்கூடியது இந்த நாடக கலை. அதுவும் நம்முடைய வெள்ளாகுளத்துல இங்க அற்புதமான நாடகம். அது நம்முடைய புனிதருடைய அருளானந்தருடைய நாடகத்தை இங்க வைத்ததற்கு கோடான கோடி நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா, ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாது என்ன அப்படின்னா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். அப்படின்னா காமம் இருந்துச்சு அப்படின்னா அளவுக்கு மீறி போயிருச்சு அப்படின்னா முறதல தெரியாம போயிடும். அதே மாதிரி கோபம் அப்படின்னு போயிருச்சுன்னா ஆத்திரமே நீதிபதி ஆகிவிட்டால் இங்க அறிவுக்கு வேலை இல்லை அப்படின்னா. அதே மாதிரி ஒரு மனுஷன் பற்று, அதாவது எப்படி இருக்கணும்னா தாமரை இளைஞர் போல பற்றட்டு இருக்க வேண்டும். பேராசை ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா ஆசை இருக்கலாம், ஆனா பேராசை இருக்கக்கூடாது. அகங்காரம் ஒரு மனிதனே இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில எதுவும் அதனிடத்திலே சரியாக இருக்க வேண்டும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதெல்லாம் சரியான நல்வழியில ஒரு மனிதனுக்கு இருக்கணும். அப்படிலாம் இருந்தா தான் அந்த வாழ்வியல் என்பது மிக சிறப்பாக அமையும் என்பது ஒரு வாழ்வியல் கருத்து. ஆகையினாலே அன்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் ஒரு மனிதர்கள் வாழ வேண்டும் என்று கொண்டு ஆமா நல்ல நாடகம். தம்பி காளிதரர் ஆனா உங்களை பாருங்க இவ்வளவுதான் திரும்ப முடியும். ஆமா, அதுக்கப்புறம் தான் இங்க கேட்டுருக்கு அதுல என்ன பேசலாம் என்ன செய்யறோம்னு கேட்டு கொண்டு ஆமா வந்தரம் 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 தானுங்க Thank you.
உங்க பக்கத்துல நிக்கவே எனக்கு பயமா இருக்கு. இவ்வளவு வெறிகொண்ட ஒரு மனுஷன் போட்டுக்கிட்டு அடிக்கிறது கலையாரமா இருக்கத்தான் வேணும். அப்பா அடேங்கப்பா, என் முகரையை பார்த்தாலும் உங்களுக்கு அப்படி இருக்கு. எது சரி சரி கிளம்பட்டும். எதா இருந்தாலும் கிளம்புறது ஒரு அடக்கமா இருக்கணும். ஆமா உங்க கேங்கெல்லாம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. சரி, அதாவது வள்ளுவ பெருந்தகை எத்தனை ஆண்டு காலம் நம்ம பயணித்தார் இல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த வள்ளுவ பெருந்தகை நம்ம இன்ற அளவுக்கு வாழ்வியலை நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தீரினும் அகதை துணை. ஒரு மனுஷன் ஒழுக்கத்தோட வாழ வேண்டும் என்றது வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, நல்ல ஒருத்தர் கல்யாணம் பண்ணத்தக்கன வயசு. ஆமா, அப்ப என்ன பண்ணிருக்காங்க, கல்யாணம் பண்ணத்தக்கன வயசுல உள்ளவங்க என்ன பண்ணிருக்காங்க, நல்லா ஊர் முழுக்க சீட் ஆடுறது, நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிறது. ஆமா சரி, நம்மள பண்ணி வச்சுக்க வேண்டியதான். ஆமா, ட்ரெஸ் பண்ணிக்கிறது இப்படியே இருந்திருக்கான். இப்படி தெரிஞ்சுக்கிட்டு 2000 ரூபாய் காசு வந்தானே என்ன பண்ணிடுது, 2000 ரூபாய் காசு வந்தானே லாட்ஜுக்கு போயிடுது. ஆமா, எதுக்கு எடுத்தாலும் என்ன மாதிரி தானே, சரி லாட்ஜுக்கு போயிடுறது. லாட்ஜில் போய் அங்கே போய் உள்ளாச்சமா சல்சா பண்ணிவிட்டு திரும்பி ஊர் நாடி வந்துடுறது. மருகவை என்ன பண்றது, இப்படி வர்றது, நீட்டா ட்ரெஸ் பண்றது, சீட் ஆடுறது, இப்படி நல்ல வாலிபமான பையன் என்ன பண்ணிடுறது, இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது. தவக்குன்னு 2000 ரூபாய் காசு வந்தானே திரும்ப லாட்ஜுக்கு போயிடுறது. ஆமா, லாட்ஜில் போய் ரூம் எடுத்து தங்கிட்டு அங்கே சல்சா பண்ணிட்டு திரும்பி ஊர் நாடி வந்துடுறது. இதே வேலையா இருந்திருக்கான். இருந்தவனே சொந்த பந்தமெல்லாம் பார்த்திருக்காங்க. ஆகா, பையனை விட்டா பையன் இப்படி கட்டு போயிடுவான், அதனால நம்ம சொந்த பந்தத்திலே பார்த்து ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணுமே அப்படின்னு சொந்த பந்தமெல்லாம் பார்த்து முடிவு பண்ணிருக்காங்க. உடனே என்ன பண்ணிருக்கா, அதே மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணமும் பண்ண. கல்யாணம் பண்ணோடனே சரின்னு ஆச்ச பாச்சமா இங்க இருந்து கல்யாணம் பண்ணோடனே என்ன பண்ணிருக்காங்க, உள்ள முதல்வர் ரூமுக்குள்ள இருக்கு. இருந்தோடனே அங்க இருந்து கட்டின கொண்டாட்டி ஆச்ச பாச்சமா உள்ள வர. அங்க இருந்து பால் சம்ப கொண்டுகிட்டு உள்ள வந்து உட்காரு. ஆமா, உட்கார்ந்த பக்கத்துல உட்கார்ந்த உடனே என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, தம்பி இப்படி பாலை கொண்டு பக்கத்துல ஆசபாசமா கட்ட உண்டாட்டி வந்து உட்காரவும் இவன் இப்படி உழப்பிக்கிட்டு இப்படி உட்கார்ந்து இருந்திருக்கான். தம்பி இப்படி உழப்பிக்கிட்டு இருந்தாக்கல, என்னடா இவனுக்கு மூடே வரல. என்ன மாதிரி, ஆமா மூடே வரல. மூடு வராம இருக்கும், என்னடா நமக்கு இப்படி என்ன இந்த மூடே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கேன், பரிசு மணி பரிசு எடுத்திருக்காங்க. மணி பரிசுல இருந்து 2000 ரூபாய் காசு எடுத்து கட்ட உண்டாட்டிட்டு கொடுக்க. ஆமா, கட்ட உண்டாட்டில கொடுத்தோடனே பொண்டாட்டி கேட்டது, என்னங்க 2000 ரூபாய் காசு தெரியல, என்ன விஷயம் அப்படின்னு பொண்டாட்டி கேட்க. உடனே இவன் சொல்லியிருக்கான், இல்ல 2000 ரூபாய் காசு கொடுத்தா எனக்கு மூடு வரும் அப்படின்னு சொல்லு. சென்னை சொன்ன உடனே பொண்டாட்டி சொல்லிருக்கு, என்னங்க ஏங்க இவள மோசமான ஆளா, உங்களை போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நல்ல பையன் சொல்லித்தானுங்க உங்களை கல்யாணம் பண்ணி வச்சாங்க, இவள மோசமான ஆளையா நான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி வருத்தப்பட்டிருக்கு. வருத்தப்பட்ட உடனே 2000 ரூபாய் காசு கொடுத்தான்ல, அது வந்து கொஞ்ச நேரம் சென்று அந்த 2000 ரூபாயில இருந்து திருப்பி புருஷனுக்கிட்ட 1000 ரூபாய் காசை பொண்டாட்டி கொடுக்க. கொடுத்தோடனே இவன் கேட்டிருக்கான், என்னடி 2000 ரூபாய் காசு கொடுத்தேன், அதை திருப்பிக்கிட்ட 1000 ரூபாய் காசு அறிய அப்படின்னு கேட்டிருக்கான். உடனே பொண்டாட்டி சொல்லியிருக்கு, இல்லங்க நான் 1000 ரூபாய் வாங்கிதான் பழக்க அப்படின்னு பொண்டாட்டி சொல்லியிருக்கு. அது யார மாதிரி, அது யாரு மாதிரியா அப்படி பொண்டாட்டி சொல்லியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, செய்தாருக்கு செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னா, நல்லா செஞ்சா நல்லது நடக்கும், கெட்ட செஞ்சா கெட்டது நடக்கும். யாரு எதை செஞ்சாலும் எதன்படியா அதன்படிதான் நடக்கும் சொல்லிட்டு. யாருக்கு, எனக்கு இல்லையா கதையில என் தொகை, உங்களுக்கு தொகை முக்கியமா கதை முக்கியமா? சரி சரி, தொகை தான் முக்கியம். சரி இருக்கட்டும். அதாவது ஒரு மனிதன் செய்யக்கூடாத செய்கைன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, சொந்த கால், பந்தல் கால், அகல கால்னு 3 கால் இருக்கு. சொந்த கால் அப்படின்னா சொந்த கால்ல உழைச்ச முன்னேறது சொந்தல் கால். பந்தல் கால் அப்படின்னா இந்த மாதிரி கல்யாணம், காது குத்து, நாடகம் இதுகளுக்காக செய்யக்கூடியது பந்தல் கால். மனுஷன் வைக்க கூடாத கால்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன கால் தெரியுமா? அதுதான் அகலக்கால். அகலக்கால் அகலக்கால். ஆமா, அகலக்கால் மட்டும் வச்சுக்க கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குவாங்க, மாசம் 1 லட்சம் ரூபாய் இருக்கு. அவ என்ன சொல்லுவா தெரியுமா, ஆனா யாப்பா மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறோம்னா பேரு ஒன்னும் சமாளிக்க முடியலப்பா, ஒன்னும் செய்ய முடியலப்பா அப்படிப்பாங்க. மாசம் 80,000 ரூபாய் 50,000 ரூபாய் வாங்குவாங்க. அவங்க சொல்ற விஷயம் என்ன தெரியுமா, அடையாப்பா மாசம் 50,000 ரூபாய் 80,000 ரூபாய் சம்பளம் வாங்குறோம்னா பேரு ஒன்னும் சமாளிக்க முடியலையாப்பா இதை வச்சு அப்படி சொல்லுவாங்க. அண்ணாட கட்சியா இருக்கட்டும், தினக்கூலியா இருக்கட்டும், அடையாப்பா நானும் என் புருஷனும் பொண்டாட்டி எல்லாரும் குடும்பத்தோட செஞ்சு வேலைக்கு தான் போறோம், தினசரி வேலைக்கு போறேன், சம்பாதிக்கணும் பண்றோம், ஒன்னும் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன தெரியுமா, இந்த 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களுக்கு அங்கே ஒரு பிளாட்டை வாங்கிடுறது, அங்கே ஒரு வீடை கட்டி போடுறது, இங்க ஒரு 2 கார் லட்சம் ரூபாய்க்கு வாங்கி போடுறது.
காரை வாங்கிக்கிட்டு இஎம்ஐ லோனுக்குன்னு இந்த லோன் கட்டியே போயிடும் வாழ்க்கும். ஆமா, அண்ணாடம் காட்சி தினக்கூடிய அவங்களும் அதே காரணம் தான். அதோடைய வருமானம், உண்மை வருமானம் என்னன்னா மாசம் 15,000 20,000 ரூபாய் கையில கிடைக்கும். ஆனா மொத்த சம்பளம் எவ்வளவு? 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்குவாங்க. ஆனா கையில வாங்கக்கூடிய உண்மை வருமானம் 20,000 ரூபாய் தான். அந்த 20,000 ரூபாய்க்கு எப்படி குடும்பம் நடத்த முடியும்? முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, தகுதிக்கு மீறி வாழ்வோர் வீழ்வோர் அப்படின்னா இப்படி எல்லாரும் லோன்ல போய் மாட்டிக்குவாங்க. இந்த நாடகம் பாக்குறாங்க நம்ம வெள்ளாக்குள மக்கள், பெண்கள், இந்த பெத்த மக்கள், நீங்க எதுவும் மாட்டிக்கிட்டீங்க. எல்லாரும் அதே வரிதான். இவ வந்து லோன் இவ்வளவு வாங்காம இல்ல, இவெல்லாம் குழுவுல மாட்டிக்கிடுவா. குழு சிரிச்சுக்கிறீங்க நல்லா. அதுவும் இந்த குழுவுல காசு வாங்கி செலவு பண்ணும் போது குழு 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 குழுன்னு இருக்கும். மாசம் கட்டணம் நினைக்கும் போது புழு புழுன்னு இருக்கும். இருக்குதா? குழு தலைவில 2 வகை இருக்கு. ஒண்ணு கருவண்ணத்து மாதிரி வருவாங்க குழு தலைவி, இன்னொன்னு பொழியறதுக்கிட்ட மாதிரி வருவாங்க. ஸ்கூட்டில அப்படியே வருவாங்க, புழு 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 புழுன்னு வருவாங்க. எங்க ஒரு ஆவடால் பக்கம் பாக்குறேன், அந்த வேகத்தடைக்கு நேரம் ஒரு பொம்பளை அந்த ஸ்கூட்டில போன்லாம் வச்சுக்கிட்டு இந்த வந்துட்டேன் அப்படின்னு நினைச்சு வேகத்தடைக்கு நேரம் ஸ்கூட்டி ஒரே தூக்கிருச்சு. தூக்கணும் போது மொத்தமா தூக்கிருச்சு, எல்லாம் அப்படியே ஊட்டி குப்புறம் விழுந்து. ஆமா, போய் பொம்பளையால விழுந்தாலும் தூக்குறதுக்கு வர்றாங்க 50 பேர். ஆமா, பெண்ணுனா செய்யணும், சம்பளம் கட்டுவாங்க போய், பெண்கள் தான் இது அப்படிலாம் இருக்கு. அதனால உள்ளதை வச்சு நல்லது செய்யணும். ஆமா ஆமா, உள்ளதை வச்சு நல்லது செய்யணும், நல்லதை வச்சுதான் உள்ளதை பண்ண சொல்லி போட்டு. என் மைமா பேரு தாண்டா அஞ்சல, அவ கப்பில் பூந்துட்டாண்டா நெஞ்சில. என் மைமா பேரு தாண்டா அஞ்சல, அவ கப்பில் பூந்துட்டாண்டா நெஞ்சில. தாண்டா நாடகம் நமது வெள்ளாக்குளம் கிராமத்திலே அமைந்து அனைவரையும் ஆதரித்து ஆசிர் வழங்கி காத்து வரக்கூடிய புனித லயோலா இஞ்ஞாசியார் ஆலய ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினத்திலே மாலை திருவிழா திருப்பலியும் மின்விளக்கு அலங்கார 18ஆம் தேதி நடந்திருக்கு. காலை திருவிழா நிறைவு திருப்பலியும் மதியம் தேர்ப்பவனையும் நடைபெற்று இன்றைய தினத்தில் இவ்வரகமடையில் புனித அருளானந்தர் நாடகம் மிக சிறப்பாக நடைபெறும். நாடக உலகத்தில் நான் மதிப்பீடு பெற்றேன். இன்றளவும் அருளானந்தருக்காக இணையாக நடிக்கக்கூடிய அருளானந்தரை போலவே மிக நேர்த்தியாக அற்புதமாக அழகாக நடிக்கக்கூடிய மரியாதைக்குரிய மறைவிளக்கம் தெளிவுடன் தரக்கூடிய
எஸ்.ஏ. குலேந்திரராஜ் அவர்கள் இவர்கள் வழியிலே புனித அருளானந்தராக வரவேற்கிறார்கள். அதைத் தொடர்ந்து நமது வங்கநகரை சேர்ந்த மரியாதைக்குரிய முத்தமிழ் கலைஞர் நமது வங்கநகரை சேர்ந்த ஏ நாதன் அவர்களுடைய புதல்வனுமாகிய மரியாதைக்குரிய ஏ கலைநாதன் அவர்கள் இவர்கள் வழியிலே அடிய தேவனாக வரவேற்கிறார்கள். அதைத் தொடர்ந்து குயில் போன்று தனி இனிய குரலால் செவிக்கினிய பாடலை பாடி முறையோடு பேசி நடிக்கக்கூடிய நமது கொல்லங்குடியை சேர்ந்த மரியாதைக்குரிய அருமை சகோதரனாகிய டி ராதாசி அவர்கள் இவருக்கு மேடையிலே கடலையமாளாக வர இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து நாடக உலகத்திலே தனக்கென்று ஒரு இடத்தை இன்றளவும் படித்து வரக்கூடிய நமது அருந்தாங்கிக்கு அருமை இருக்கக்கூடிய செங்கல்மாறை கிராமத்தை சேர்ந்து அருமை அப்போமாகி கே.எம். தர்மலிங்கம் அவர்கள் இவருக்கு மேடையிலே ரெங்கனாக சேதுபதியாக வர இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்ட நடிகர் அருமை அண்ணனுமாகி சின்னத்தம்பி அவர்கள் இவருக்கு முறையிலே குமாரப்ப பிள்ளையாக வர இருக்கிறார்கள். இந்த நாடகத்துல அற்புதமான ஒரு வேஷம், அப்படியே ஆர்ப்பாட்டம் பறிக்கக்கூடிய வேஷமாக நடிக்கக்கூடிய நமது அரியப்பூ வயலை சேர்ந்து மரியாதைக்குரிய அருமை அண்ணனுமாகிய ஆரோக்கிய சிவா அவர்கள் இவருக்கு முறையிலே சங்கிலி தேவனாக வர இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து நாடகத்திலே பல்வேறு கதாபாத்திரங்களை தாங்கி நடிக்கக்கூடிய நமது திருச்சியை சேர்ந்து அரங்கி அருள் அவர்கள் இதற்கு மடியிலே உபதேசராக வர இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து நாடகத்திற்கு இசை அமைப்பாளர்கள் சொல்லக்கூடிய அந்த இசை அமைப்பாளர் மரியாதைக்குரிய அருமை அப்போமாகி நாடக உலக ஜாம்பவான் நாடக உலக ஆசிரியமாகி ஆறுமணி கலையரசு நமது புதுக்கோட்டையை சேர்ந்த எம்.சி. விஸ்வநாதன் அவர்கள் இதற்கு மடியிலே ஆறுமணி பின்பாட்டை இசைத்து காட்டுவார்கள். ஜெகமே போற்றும் அகில போற்றும் எங்கள் இயேசுநாதரே, நோதொரு தீர்ப்பவரே, மக்கள் குறை காப்பவரே, எங்கள் இயேசுவே அன்னை மேரி தாயே. காப்பவரே குடி காக்கும் தெய்வமே, காப்பவரே குடி காக்கும் தெய்வமே, மக்களை ஆதரித்து அருள்மழை தருபவரே, மக்களை ஆதரித்து அருள்மழை பொழிபவரே, ஜெகமே போற்றும் ஜெபத்தினாலே அருளை வழங்கும் இயேசுநாதரே. ஒன்று மட்டும் வாழ வைக்கும் ஒன்று மட்டும் வாழ வைக்கும் எங்கள் நாதரே, உயர்ந்த மனமுடைய அன்னை மேரி தாயே, உயர்ந்த மனமுடைய அன்னை மேரி தாயே, நோதொரு தீர்ப்பவள், மக்கள் குறை காப்பவள், பிள்ளைகள் தருபவள், கிழிப்பத்தில் காப்பவள், நோதொரு தீர்ப்பவள், மக்கள் குறை காப்பவள், பிள்ளைகள் தருபவள், கிழிப்பத்தில் காப்பவள், ஜெகமே போற்றும் ஜெபத்தினாலே, ஜெகமே போற்றும் ஜெபத்தினாலே அருளை வழங்கும் இயேசுநாதரே, இயேசுநாதரே, இயேசுநாதரே. நன்றி 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 நன்றி. அற்புதமான பாடம். நன்றி நன்றி நன்றி. அதனைத் தொடர்ந்து கோடையில் குமரல் கலியுக நந்தி மின்னலடி பிரதனை பெற்றான் அருமை தம்பியுமாகிய நமது இரட்டையரை சேர்ந்த எம் காளீஸ்வரன் அவர்கள் இவருக்கு மடையிலே மிருதங்கம் தோளை கபேலா போன்ற வார்த்தைகளை முழக்குவார்கள்.
தம்பி காளிதாரா, நல்ல வாத்தியம், நல்ல வாத்தியம், சூப்பர் முறையான வாத்தியம்யா தம்பி. நீ வாசிக்கத்தான் செய்வ. ஏன்னா உங்களை ஒண்ணு தூங்க சொல்லல. முதல்ல காரணம் என்னன்னா, இந்த அளவுக்கு வாசிக்கிறான்னா என்ன அர்த்தம் தம்பி? வயசு கோளாறு, வயசு வாலிப வயசு. ஆமா, சின்ன பையன். மரும போட்ட சாப்பாடா எல்லாம் ஊருக்கு வரும். ஆமா, நல்ல வாத்தியம், நல்ல வாத்தியம். இன்னும் 20 வருஷம் சென்று பார்க்கணும் லட்சணத்தை வாசி. இப்ப பாப்போம். அப்ப சரி, 20 இப்போ வயசு துமுறு வாசிக்கிற. இன்னும் 20 வருஷம் சென்று லட்சணம் என்னன்னு பார்த்தறீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? பென்ஷன் வாங்கிட்டு வீட்டுல பட்டுக்கிறீங்களோ? பென்ஷன் கிடைச்சா தானே, இருக்கிற அளவுக்கே கிடைக்க மாட்டேங்குதுங்க. அதெல்லாம் ரெடி பண்ணிடுவோம். அண்ணனை வந்து தம்பி பென்ஷன் எத்தனை இருக்கணும் ரெடி பண்ணி தாரேன். ஐயோ அண்ணன் அந்த அளவுக்கு இன்னும் ஆகல. இன்னும் இருக்கு. அட யாயா போட்டுக்கிட்டு எத்தனை தாசில்தார்ல பேப்பர்ல காணாமன்னு சொல்றாங்க. பேப்பரை கொடுத்தா காணாம. அந்த அக்களுக்கு அங்கேயே பிச்சு போட்டு வந்துட்டு கட்டுப்பாய் போச்சு. ஆமா, இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். நன்றி நன்றி. ஆஹா, கொடான கொடி நன்றி. அற்புதமான வாத்தியம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சாதாரண தம்பி சாதாரண ஆள் கிடையாது. நமது ஆளுநர்களை சேர்ந்த மரியாதைக்குரிய மோகன்தாஸ் அவருடைய சிஷ்ய பிள்ளைதான். அது மட்டும் இல்லாம கல்லூரிகளிலே முறைப்படி பயின்றவர், ஆக சிறந்த கலைஞர். ஆமா, கோடான கோடி வாழ்த்துக்கள், நன்றி என்று உண்டு. அதுல தோணுது இணை முழக்கம் ஆளுநர் சக்கரவர்த்தி மரியாதைக்குரிய நமது புதுக்கோட்டையை சேர்ந்த மரியாதைக்குரிய அருமை அண்ணன் மகிழ் NSM ராஜா அவர்கள் இவர்கள் மேடையில் ஆளுநருடைய இசைத்தை காட்டாங்க. மதுரையா, மதுரையை சேர்ந்த அருமை அண்ணன் மகிழ் என்ன சொல்றாங்க? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அண்ணே பரவாயில்ல, நல்ல வாத்தியம் இருந்தாலும் அதுக்காக இவ்வளவு சொர கொடுக்கையெல்லாம் கூட்டிட்டு வரும்னு நினைக்க மாட்டேன். ஆமா, பெரிய நெட்டு சொர கொடுக்கையில தயார் பண்ணி வாதித்து காசை வாங்கிட்டு தெரியுது ஒரு ஊருக்கு. ஐயா என்னது? இல்ல ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். பத்தியா ட்ரிபிள்ஸ் வச்சு வாசிக்கிறீங்க, அந்த தட்டை வச்சு வாசிக்கிறீங்க. இது என்ன மூடி ஒண்ணு இருக்கு, என்ன மூடி அது? அது பேரு என்ன? அதுக்கு பேரு எனக்கு தெரியாம தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். சிம்பிள். ஆனா சிம்பிளா இருக்கும். சிம்பிள். ஐயோ என்னடா அண்ணன் லாக்கு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி.
அதுக்கு பேரு என்ன? அதான் தெரியாம ரவுண்டர் தான் நம்ம தப்புன்னு சொல்லுவோம். டேப்பு. இது பேரு டேப்பு. ஆனா நான் ஒரு அதுக்கு பேரு என்ன? அதான் நாங்க தெரியாம தானே கட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன அது பேரு? பேங்கோஷ். அதுக்கு பேரு அதுக்கு தான் தெரியுமா மைக்கு. ஐயோ தமிழ்ல சொல்றீங்களா? சரி அது தெரியாம நல்லா இருந்துச்சு இடையா. ஐயோ கடவுளை, இது தேவையா உனக்கு? நோட்டீஸை படிச்சே போனியான்னு இல்லாம. ஆமா அதை தொடர்ந்து யோசனை பண்ணி பேசணும். இருந்தாலும் இப்ப தானே தெரியுது. ஆனா நான் உன் பக்கமே திரும்ப மாட்டேன் ஏமா என்று சொல்லிக்கொண்டு, இசை என்றால் தாயும் தந்தையும், தந்தை அதை இசைத்து வரக்கூடிய சதிவுத்வான் லயவுத்வான் மரியாதைக்குரிய அருமையா போமாகிய ஆர் இன்ப செல்வம் அவர்கள் இவர்கள் மடியிலே தாளத்தை இசைத்து காட்டுவார்கள். வீரமா காளியம்மன் சீன் கம்பெனி அற்புதமாக சீன் அமைத்திருக்கிறார்கள். அப்பா கைகாட்டி பிராம்பட்டி கைகாட்டி அம்மையப்பா அவர்களுக்கு அற்புதமான அழகான மிக நேர்த்தியாக இங்கே சீன் அமைத்திருக்கிறவர்கள் அருமையப்பா அவர்களுக்கு கோடான கொடி நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் என்று சொல்லுங்க. நாடகம், கச்சேரி, மாநாடு, கல்யாணம், காதுகுத்து, முதலிரவு, ஃபர்ஸ்ட் நைட், ஏது ரெண்டு ஒண்ணுதானோ? சரி சரி, முதலிரவு ஃபர்ஸ்ட் நைட் போன்ற மங்களகரமான சுப நிகழ்ச்சிகளுக்கு சிறந்த முறையிலே ஒலி உள்ளே அமைத்து கூட தனது ஒலிபெருக்கி ஆமா ஆடியோஸ் அன்னை ஆடியோஸ் கே ராசியமங்கலம் உரிமையாளர் ஏ பவுல்ராஜ் நல்ல பண்ண செக்ஸி பாட்டா போடுவோம். இல்ல சரி சரி இருக்கட்டும் சரி என்று சொல்லிக்கொண்டு பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு பங்கு தந்தை அருண் சகோதரிகள், கரைக்காரர்கள், கிராம இறைமக்கள் மற்றும் புனித லயோலா இளைஞர் மேற்படி மற்றும் வெள்ளாகுளம் என்று சொல்லிக்கொண்டு ஆடல் அழகி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாராய். என்ன நாட்டிய தாராய்? என்ன நாக்கு என்ன நாக்க மண்டல என்ன ரசனையோட சொல்றீங்க. நாட்டிய தாரகை நமது புதுக்கோட்டை சேர்ந்து வளர்மதி அவர்கள் இவர்கள் மடையிலே டான்ஸ் அதை தொடர்ந்து உங்களுக்கு முன்னாடி பபுலாக நடந்து கொண்டு போன நமது அமரடைக்கு வாங்கினவருக்கு சேர்ந்த முத்தமிழ் கலைஞர் ஏ நாதன் அவருடைய சிஷிய பிள்ளை. ஆமா உங்களுக்கு முன்னாடி பவனாக நடித்துக் கொண்டிருப்பவன் எஸ் எம் ஆத்மநாதன் பவன் அண்ட் காமிக் அடியன் நான் தான் என்று சொல்லுகிறேன். அது என்ன அப்படின்னா இயற்கை ரொம்ப கெட்டு போச்சு. ஆமா வாயம்மா காரணம் என்ன அப்படின்னா பாத்தீங்களா நிலச்சரிவு. இந்த நிலச்சரிவுல எண்ணற்ற உயிர் சேதங்கள் ஆயிருச்சு. ஆமா பூமி பாத்தீங்க அப்படின்னா பூமி வந்து சும்மா கோழி முட்டை இருக்குல்ல, கோழி முட்டைக்கு உள்ள இந்த மஞ்சள் கரு வெள்ளக்கரு இடத்துல எப்படி வெறும் கூடா இருக்கும், அது மாதிரி பூமி அப்படி ஆகிவிட்டு பூமி வந்து கிழக்கு திசை நோக்கி இப்படி ஒரு புறமா சாஞ்சு போச்சான். இனிமே இயற்கை சீரழிவுகள் அதிகமாக நடக்கும். இயற்கையோட நம்ம வாழப்பழகணும். இல்லை இயற்கையை நம்ம வசப்படுத்தக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு இயற்கையோடு வாழப்பழக மனிதா இயற்கையை வெல்லுவது எளிதா செயற்கை தெரியும் இப்போ அரிதா அந்த செயலில் மறைந்திருக்கும் துயரம் பெரிதா. கிணற்று நீர் நஞ்சானது இன்றியாராலே, பூமி கட்டு மலடானது இன்றியாராலே, காடு தந்து சீதனங்களை அழித்தது யாரு, காலநிலை கெட்டு போக காரணம் யாரு அப்படின்னா எல்லாமே நம்ம தான். அதனால வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படிங்கிற செய்திலாம் இன்னும் ஆகாது. ஒரு நபருக்கு ஒரு மரம், ஒரு மனிதருக்கு ஒரு மரம் வளர்த்தா தான் இந்த கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிறது வாகன புகையிலிருந்து வரக்கூடிய நச்சுக்கள். ஆமா இதெல்லாம் தவிர்க்கணும், இயற்கையை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு அடுத்த தலைமுறைகளையும் நம்ம காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஆளுக்கு ஒரு மரம் வளர்க்கணும் சொல்லிக்கொண்டு அத்தனை உங்களுக்கு போடாத நன்றி எடுத்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு சாப்பாடு அற்புதமான ஏற்பாடு, நல்லதொரு சாப்பாடு, சிக்கனு மட்டனு முட்டை என்னென்ன வேணுமோ அனைத்து வகையான சாப்பாடும் அறுசுவை உணவளித்த நமது வெள்ளாகுளம் கிராமத்தார்களுக்கு கூடானபடி நன்றி இருந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு இது போன்ற நாடகங்கள் எதுவாக இருந்தாலும் சிறந்த முறையிலே அமைத்து தரும் நல்லவர் வல்லவர் நமது நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய முத்தமிழ் கலைஞர் நமது வங்கநகரை சேர்ந்த ஏ நாதன் அவர்களுடைய புதல்வன் ஏ கலைநாதன் அவர்கள் வங்கநகரம் அருமை சகோதரர் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கோடான கொடி நன்றி எடுத்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு சிறந்த முறையிலேயே இங்கே ஒலி பெருக்கி ஏகே மீடியா வீரமங்கலம் அற்புதமாக யூடியூப் சேனல் வருகை தந்திருக்கக்கூடிய நமது ஏகே மீடியா வீரமங்கலம் யூடியூப் சேனல் நிறுவனத்தார்களுக்கும் அதில் பணிபுரியக்கூடிய அருமை சகோதரர், ஆக சிறந்த ஒரு நாடக கலைஞர், அருமை சகோதரர், மிக சிறந்த சிறப்பு நடிகர் அஜய் அவர்களுக்கு இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அஜய் அவர்களுக்கு கோடான கொடி வருக என அஜய் அவர்களை வரவேற்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஆமா வீரமங்கலம் நம்ம யூடியூப் சேனல் என்னென்ன கல்யாணமா இருக்கட்டும், காது குத்தா இருக்கட்டும், அல்லது சடங்கா இருக்கட்டும், அல்லது குஞ்சுக்குள்ள போறதா இருக்கட்டும்,
ஆனா கடைசியில மேலோகத்துக்கு போறாங்க பரலோகத்துக்கு போறதா இருக்கட்டும். என்ன எதுக்கு இறப்புக்கா இருக்கட்டும், எதுக்கு முதலிரவுக்கு வீடியோ எடுத்துருவார் போய். ஆமா 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 முதலிரவுக்கு என்னன்னா அன்னைக்கு மட்டும் போயிட மாட்டாங்க. இவர்னாலதான் செல்லுக்கு செல்லெல்லாம் வர்றதா? எது ஐயா சரி அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அப்படி நன்றி 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 கிடந்த வணக்கம். ராஜாவுக்கு ராஜா எனக்கு மந்திரிங்க யாருமே இல்லை. ராஜா